ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா வெத்தரவள்ளி கிழங்கை வந்து நம்ம வேக வச்சு தாங்க சாப்பிட போகிறோம். என்னடா இந்த ரெசிபி கூடவா யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து நம்ம வீட்டிலே விளைஞ்சது. இதை வந்து வாங்க இப்போ நம்ம வேக வைக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டில் வந்து விளைஞ்சதுங்க இந்த கிழங்கு. இது வந்து நம்ம மண் இல்லாமல் நல்லா சுரண்டி விட்டு நல்லா தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதே அளவில் நம்ம வந்து வேக வைக்க முடியாது. அதனால வேக வைக்கிற அளவு சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வாங்க நம்ம இதை வேக வைக்கலாம். இப்போ வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அதில் வந்து வெத்தலை கிழங்கை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முன்னாடியே நம்ம கிழங்க கழுவுறப்பையே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம விறகடுப்பில் தாங்க வேக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் வெத்தலை கிழங்கு. இது வந்து இயற்கையாகவே எங்கள் வீட்டில் நாங்கள் நட்டு வச்சதுங்க. நல்லா விளைஞ்சதுங்க. இன்னும் பெருசாகவே வரும். நாங்கள் வந்து இப்போ வந்து இதை வந்து சாப்பிடலான்ட்டு நாங்கள் தோண்டி எடுத்து நாங்கள் வேக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் பெருசாகவே வரும் பாருங்கள். நல்லா வெத்தலை கிழங்கு வெந்து வந்துருச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ வந்து நல்லா சூடாக ஆவி பறக்க பறக்க வெந்துருச்சுங்க. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம சிக்கூசில் எடுத்துக்கிறாங்க. நல்லா சூடாக இருக்குதுங்க. அதனால் வந்து சிக்கூசில் எடுத்து ஒரு பிளேட்டை மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து இயற்கையாகவே விளைஞ்சது. இயற்கையாகவே இது வந்து நம்ம விளைச்சி சாப்பிட்டுக்கலாம். நல்லா இயற்கையாகவே வர ஒரு சில நோய்களை இது வந்து கிளியர் பண்ணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி, செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல், புரதச்சத்து, நார்ச்சத்து, நம்ம சருமத்தில் வந்துட்டு அரிப்பு, அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுங்க. இது வந்து ஏர் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. நம்ம வாங்க இப்போ வந்து நம்ம வெத்தலை கிழங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் நண்பர்களே.